போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸ்டோரி போட்டோடனே ஒரு 8 ரிப்ளை வந்துச்சு. அதே மாதிரி அந்த ரிப்ளைக்கு நான் 1 வீக் ஃபுல்லு வீடியோ போடுறேன்னு ஒரு டைம் டேபிளில் போட்டிருந்தேன். வந்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டு இந்த சேலஞ்சை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட சேலஞ்ச் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். சேலஞ்செல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. சேலஞ்சை அக்செப்ட் பண்ணியாச்சு. உள்ள போய் பார்த்தா தலைவர் ஃபாலோ பண்ணல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஒரு மெசேஜ், ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்னு. தலைவர் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணியாச்சு சில அப்படின்ட்டாரு. ஓகே சேலஞ்சை முடிச்சிருன்னு சொல்லிட்டு மாடிக்க வந்தாச்சு. வந்துட்டு மேலே பார்க்குறேன், மேகெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கழுகு மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கு. எண்ணெய் மட்டும். நானும் எண்ணெய் தான் இன்னைக்கு போட போகுது. இது வேற வழி தெரியல. ஜம்ப் அடிச்சு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு ஹோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க சொன்னார். நீட்டாக ஏறினேன். கரெக்டாக லெஃப்ட்லேயும் எடுத்துட்டேன், அப்படியே ரைட்லேயும் எடுத்துட்டேன். ஈஸியாக இருந்துச்சு. சரி அதே மாதிரி எந்த டச்சப்புமே இல்லாமல் 1 ஹேண்டை மட்டும் கீழே பஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக கையை ப்ராப்பரான பொசிஷனில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு லேசாக இறங்கினேன். அப்படியே மேலே ஏறுறதுக்குள்ளாரி பேலன்ஸ் கிடைக்காம பொத்துன்னு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாட் இதில் கரெக்டாக பண்ணுறமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக காலை கொஞ்சம் விரித்து வச்சு அப்படியே காலை ஹோல்டு பண்ணி இப்போ கரெக்டாக வச்சு இப்படியே குனிஞ்சு அப்படியே மல்லாக்க எழுந்திரிச்சாச்சு. அதே மாதிரி ரைட்லேயும் முடிச்சாச்சு. ஓகே இதே மாதிரி பல சேனல்ஸ் இருக்குது. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.